இது வந்து ஒரு 100 GSM இருக்கிற ஒரு ஃபேப்ரிக். மோஸ்ட்லி இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா சம்மர் டைமில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு 160 GSM இருக்கிற ஒரு ஃபேப்ரிக். இதுவும் அதே மாதிரி சம்மருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு 200 GSM இருக்கிற ஒரு ஃபேப்ரிக். இது வந்து நம்ம வின்டருக்கு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதனோட திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு 240லேருந்து ஒரு 300 GSMக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபேப்ரிக். இதுவும் வந்து நம்ம வின்டருக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். ஸோ GSM அப்படிங்கிறது ஃபேப்ரிக்குடைய திக்னஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ GSMக்கும் ஃபேப்ரிக் குவாலிட்டிக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் வெறும் GSM மட்டுமே வந்து ஃபேப்ரிக்கோட குவாலிட்டியை கன்க்ளூட் பண்ணுறதில்ல. ஏன்னா ஃபேப்ரிக்கோட குவாலிட்டியை வந்து இன்னும் நிறைய அதர் பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம செக் பண்ணணும். என்ன டைப் ஆஃப் ஃபைபர் யூஸ் பண்ணியிருக்காங்க, இஸ் இட் நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷியல் ஆர் பிளெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை வந்து என்ன டைப் ஆஃப் வீவிங் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதர் பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ட்ரெஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன மாதிரி இடத்துக்கு அதை யூஸ் பண்ண போகிறீங்க, லைட் வெயிட்டாக வேணுமா இல்லை ஹெவியாக வேணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.